நம்ம இப்போ ஒரு ஆரி ஸ்லீவ்ல செக் டிசைன் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கீழ்ப்பக்கம் வந்து நான் ஹெவியா பார்டர் வந்து குடுத்துட்டேன். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வளைவு மாடல்ல வந்து குடுத்துருக்கேன். இப்ப நம்ம வந்து அந்த வளைவு மாடல வந்து ஸ்ட்ரைட் மாடலா அந்த ப்ளவுஸோட மேல் பக்கமா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாரி ஸ்கேல வச்சுட்டு, இந்த மாரி ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கோங்க கீழ்ப்பக்கம். ஏன்னா வந்து அப்பதான் நம்ம வந்து இந்த செக் மாடல் வந்து மார்க் பண்றதுக்கு கரெக்ட்டா வரும். இப்ப நம்ம கீழ வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்டும் கரெக்ட்டா ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்பவே முக்கியம். சென்டர் பாயிண்ட் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாரி கீழ்ப்பக்கம் அந்த பேஸ் லைனும் நமக்கு ரொம்பவே முக்கியம். இப்ப இந்த 2 லைனுமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாரி ஷேப்ஸ்ல எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 இன்ச், 3/4 இன்ச், 1/2 இன்ச், 1/4 இன்ச் அந்த சைஸ்ல எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரி நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, சிலது வந்து செக் வந்து சின்னதா இருக்கும். சிலதுல பெருசா இருக்கும். அந்த மாரி டிசைன்ல இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம தேவைப்படுற சைஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. இந்த ஸ்லீவோட செக் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் சரிங்களா? நான் 1 இன்ச் சைஸ்லயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் எல்லோ கலர்ல இருக்குல்ல அதுதான். நீங்களும் இந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் தரும்போது ஈஸியா நம்ம வந்து பேட்டர்ன் வந்து போட்டுடலாம். இந்த டிசைன் எல்லாமே டக்குன்னு நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம் சரிங்களா? இப்ப நம்ம 1 இன்ச் மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேப்பர்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அத இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் ஃபுல்லாவே மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ஷேப்ல நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம சென்டர்ல வர மாரி வச்சுக்கோங்க. இந்த மாரி வச்சுட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்ல கரெக்ட்டா அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் வரணும். இந்த மாரி வச்சுட்டு நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஃபுல்லாவே அந்த ஷேப்ஸ வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாயிண்ட் எதுவுமே வைக்க வேண்டாம். இந்த மாரி அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல வச்சு நம்ம அடுத்தடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாரி மார்க் பண்றதுக்காக தான் நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டது. இல்லன்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வராது. அதுக்காக. இப்ப நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டோம். இனி அந்த பேப்பர வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல மாத்திட்டு, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர்ற மாதிரி வச்சு, இந்த கார்னர்ல எல்லாமே நம்ம இந்த மாரி பாயிண்ட்ஸ் மாரி வச்சுக்கலாம். இது வந்து ட்ரா பண்ண வேண்டாம். இந்த மாரி அந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபுல்லா வச்சுட்டு வந்துருங்க. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இனி சைட்ல எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸ்லயும் கரெக்ட்டா இந்த மாதிரி வச்சுட்டே வரலாம். இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்டின்னா, அப்பதான் அந்த லைன் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டான ஆங்கிள்ல கிடைக்கும். இல்லன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ணலன்னா, அது வந்து லைட்டா கிராஸாலாம் வந்துரும். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஆரி ஒர்க் போட்டுட்டு பார்க்கும்போது நல்லா இருக்காது. இப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்ப இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, அந்த கரெக்ட்டா அந்த சென்டர் வழியா நமக்கு வந்து இந்த சைட் போகுது. அப்ப அந்த லைன வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டும் அதே மாதிரி தான். நமக்கு கரெக்ட்டா தெரியும். அந்த பாயிண்ட் மார்க் பண்ணும்போது, இதே மாதிரி ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மார்க் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரெய்ட் லைன போட்டுட்டே வந்துடலாம். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். இனி இந்த சைடு எந்த இடத்துல பாயிண்ட் வேணுமோ, அந்த இடத்துல கரெக்ட்டா வச்சு, அந்த பாயிண்ட்ட வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டாலே போதும். இப்ப இந்த சைடுல ஒரு பாயிண்ட், இந்த சைடுல ஒரு பாயிண்ட் வச்சாலே போதும். நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். இப்ப நம்ம வந்து ஒரு சைடு வந்து போட்டுட்டோம். சரிங்களா? ஒரு சைடு போட்டுட்டோம். இனி இன்னொரு சைடு வந்து போடணும். இப்ப நமக்கு கரெக்ட்டா அந்த சென்டர் வழியா போயிருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சென்டர் வழியா போயிருக்கு. இனி இன்னொரு சைடு போடும்போது, அதுவுமே கரெக்ட்டா அந்த சென்டர் வழியா போணும். போகுற மாதிரிப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து கரெக்ட்டா லைன் போடணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். நீங்க கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வழியா போகாம லைட்டா கோணலா வந்துச்சுனாலும், நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட்டா கிடைக்காது. ஆக்குரேட்டா கிடைக்காது. லைட்டா ஸ்லைடிங்கா ஒரு மாதிரி என்ன சொல்றது? கொஞ்சம் வளைஞ்சுட்டு வந்த மாதிரி. அந்த லைன் வந்து கோணுன மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் போட்டதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு. சரிங்களா? அதனால கரெக்ட்டா வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா போயிடுச்சுன்னா, மீதி எல்லா லைனுமே நமக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். நான் இப்போ வந்து ஃபுல்லாவே மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்க.
நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த சென்டர் வழியா நமக்கு நீட்டா போயிருக்கு. அதனால அந்த அந்த கோடு வந்து நீட்டா நமக்கு இருக்கு பாருங்க. அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து அந்த வளைஞ்ச இடத்துல வந்து மீதி இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கும். அதுல எல்லாமே அந்த கோட வந்து லைட்டா அந்த மாதிரி அ வரைஞ்சு விட்டுருங்க. அந்த கேப்லலாம் நமக்கு வந்து பீட்ஸ் வர மாரி வரைஞ்சு விட்டுட்டீங்கன்னா, நமக்கு அழகான நம்மளோட செக் மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.